ஹலோ மக்களே, நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக திருச்சி மாநகராட்சியில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஒரு நபர் காதலித்த பெண்ணோடு தகராறு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அகேன்ஸ்டாக ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்தப்ப இவங்க ரெண்டு பேரும் வார்த்தையினால் பேசி அந்த நபர் கடுமையான ஒரு தாக்குதலை அந்த பெண்மனை ஏற்படுத்தியிருக்காங்க. இது முற்றிலும் தவறான ஒரு செயல். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எங்கேயும் நடக்காம இதை முழுமையாக ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பெண்ணை ஒரு கல்லால் அடித்து அந்த மனிதாபிமான இல்லாமல் ஒரு பெண் தவறாக பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கடுமையான ஒரு தாக்குதலுக்கு ஏற்படுத்தி மண்டையில் அடித்து ரத்தம் சிதற அங்கே உள்ளவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அது சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடுக்கிற இடத்துல நிற்கிறப்ப ஏன் போய் தடுக்கலை? இதுதான் பல வீடியோக்களில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சில பேர் அங்கே நிற்கிறீங்க, ஆண்கள் நிற்கிறீங்க, எத்தனையோ ஆண்கள் நிற்கிறீங்க. அந்த பாவம் அந்த பொண்ணு அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதமோ என்னமோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறப்ப ஏன் போய் அந்த இடத்துல போய் குற்றங்கள் நடக்கிறப்ப நீங்கள் போய் தடுக்கலை? ஒரு காவல்துறைக்கோ ஒரு அதிகாரிகளுக்காக நீங்கள் ஏன் காத்திருக்கீங்க? நீங்கள் ஒரு ஆம்பளை அங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவன் அடிக்கிறாங்கிறப்ப போய் தடுத்து அவனை போய் நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இவ்வளோ பேர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது மக்களுடைய பிரதிபலிப்பா இது பார்க்கிறதா? இல்லை குற்றங்கள் நடக்கிறப்ப அதை போய் தடுக்காம நிற்கிறீங்க, இது உங்க மேலேயே அந்த குற்றங்கள் சாருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நடக்கிறப்ப ஒரு காப்பாற்றக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்கிறப்ப கண்டிப்பா நீங்க தான் போய் இந்த இடத்துல காப்பாற்றணும். வேற யாரு காப்பாற்றுவா? போலீஸுக்கு நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறோம், போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறோம் சொல்லிட்டு நீங்க அங்கே நிற்பீங்களா? இல்லை இதே ஒரு கேள்வியை நான் கேட்குறேன், அந்த இடத்துல நீங்க உங்க உறவினர்களோ உங்க நண்பர்களோ நிற்கிறப்ப நீங்க போய் காப்பாற்ற மாட்டீங்களா? எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கிடக்குறான், வெட்டிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறதும் சரியா புரியல. இன்றைய நடக்கக்கூடிய விஜயின் தளபதி அவர்களின் ஆட்சியில் கொடூரங்கள் தவிர்க்கப்பட வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சார்பாக நான் கேட்டுக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள அரசு அதிகமான ஒரு பாதுகாப்பு அழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறப்ப இவ்வளோ தவறு நடந்துகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல தவறு நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சார்பாக நான் கேட்டுக்கிறேன். முழுக்க முழுக்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா, காவல்துறைக்கும் வக்கீல் அதிகாரிகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு கடுமையான அந்த பையனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னாக்கா, இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு யாரையோ ஏமாத்திட்டு போறாங்க. உங்களுக்கு ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் பிடிக்கல அப்படின்னாக்கா எங்க இருந்தாலும் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. ஏன்னா ஒரு பொண்ணு பின்னாடியே வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி பல இளைஞர்கள் பல போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க, பல விஷயங்களுக்கு அடிமையாகிறாங்க. ஏன்னா நான் கண்ணால் பார்த்துட்டு வந்த நானும் அதை சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒரு பொண்ணை நம்பியும் ஒரு பையனை நம்பியும் போகிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் முடியாமல் இருக்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு 10 ரூபா இருந்தால் தான் உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படி உள்ள ஒரு கால சூழ்நிலை தான் இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுவதும் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அதனால ஒரு ஆண் நபர் ஒரு பெண்ணை போய் தாக்குறதுங்கிறது ஒரு கோலத்தனம், சரிங்களா? அந்த இடத்துல தாக்குதல் நடக்கப்படுற இடத்துல நீங்க இருக்கிறப்ப அதை விட கோலத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்களாம் நினைக்கலாம் நம்ம போனா நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டு. மற்றவங்களை காப்பாற்றி வாழ்றது தான் நம்மளுடைய மனிதாபிமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சார்பாக அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடுமையான தண்டனை அந்த நபருக்கு அளிக்க வேணும். திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது, நேற்று நடந்தது. இன்னைக்கு நான் ஃபுல்லாக நியூஸை பார்க்குறப்ப இன்னைக்கு அந்த நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் நீ என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டால், எனக்கு மனிதாபிமானம் இருக்குது,
அதனால நான் பேசுகிறேன். என்னால் அப்ராடில் இருக்கிறனால என்னால் சொல்ல தான் முடியும். என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. நான் அதிகாரத்திலேயோ, நான் ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லை ஒரு வக்கீலோ கிடையாது நான் போய் போராடுறதுக்கு. நான் ஒரு சர்வசாதாரண மனிதன். என்னுடைய குரலாக நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்கிறேன். கண்டிப்பாக குற்றங்கள் தவிர்க்கப்பட வேணும். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இந்த இப்போ உள்ள அரசு கொடுக்கணும். ஏன்னா இதே போல் நடந்துச்சு அப்படின்னாக்கா முந்தி உள்ள அரசுக்கும் இப்போ உள்ள அரசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணியமிக்க நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, போகிற இடங்கள்ல சேஃப்டியாக இருங்க. ஒரு காதலிக்கக்கூடிய பிரச்சனைனால இவ்வளோ பெரிய தாக்குதல் ஏற்படுது அப்படின்னாக்கா உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள் அதை நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இழக்கிறீங்க. அது ஒரு பக்கத்து விஷயம் இருந்தாலும் என்னையை பொறுத்த வரையும் நம்ம ஒரு பொண்ணை உண்மையாக நேசிக்கிறோம், அவங்க வந்து நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, நமக்கு வந்து அகெயின்ஸ்டாக நிறைய விஷயம் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஒத்து போகாத அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சாய்ஸ். அதுதான். நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக இருந்தோம், நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையை மட்டும் நினச்சி நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறி போக பாருங்கள். இது மட்டும் வாழ்க்கை கிடையாது, எவ்வளோதான் வாழ்க்கையில் இருக்குது, சாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. சாதிங்க, சாதிச்சு முன்னேறி போங்க. உங்களை தேடி எல்லாமே வரும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்பீச்சாக இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.